அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிஇஓ எக்ஸாம், அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அந்த ஏஇஓன்னு இருந்துச்சு, இப்போ அதை பிஓன்னு மாற்றிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்குரிய ஆனுவல் பிளான் போஸ்டிங் போயிருக்காங்க. 51 போஸ்டிங் போயிருக்காங்க. எப்போ நவம்பர் நோட்டிஃபிகேஷன், மார்ச்ல எக்ஸாம் இருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. இருந்தாலும் நம்ம அதுக்குரிய சிலபஸ் என்னன்னு இந்த வீடியோவில் விளக்கம் பார்க்கலாம். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது பிஇஓ, வட்டார கல்வி அலுவலர். இந்த ஏஇஓன்னு சொல்லுவாங்க, இப்போ பிஇஓ. அதுக்குரிய சிலபஸ் பார்க்கலாம். டோட்டல் மார்க் 150. அதில் என்னென்ன வரும்னா 110 மார்க் வந்து நம்ம சப்ஜெக்ட் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு, புவியியல், எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்துடும். அது போக 10 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ், 30 மார்க்கு சைக்காலஜி. இது மட்டும்தான் நமக்கு சிலபஸ். இப்போ என்னென்ன சிலபஸ் இருக்கு விரிவாக பார்க்கலாம் வாங்க. 4 சப்ஜெக்ட்ஸ் 110 மார்க்கு. யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், சங்காலம் முதல் தற்காலம் வரை. நீங்கள் குரூப் 2க்கு படிச்சிருந்தீங்கன்னா அதில் உள்ள பாதி சிலபஸில் வந்துடுது. அப்படியே சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, இலக்கிய சிறப்புகள், 15 கணக்கு நூல்கள் படிக்கணும், நீதிநூல் சிறப்புகள் படிக்கணும். இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கணம்ல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அடுத்து இங்கிலீஷ் என்ன படிக்கணும்னு பாருங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், பொயட்ரி, ஃபிக்ஷன், டிராமா அண்ட் கிராமர் உண்டு. அடுத்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் ஃப்ரம் 1830 டு ப்ரெசென்ட், இன்னைக்கு வரைக்கும் படிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மாடர்ன் டிராமா. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர். இதை நம்ம பிடிஎஃப் அப்படியே நான் பின் பண்ணுறேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்துக்கலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸை ஃபுல்லாக வந்து ஜென்ரல் கிளரிக்கல் ஆப்டியூட்டும் மென்டல் எபிலிட்டி, அதாவது அந்த வாழ்க்கை கணக்கு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கணக்கு தான் கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே டிஎன்பிசிக்கு இதுதான் கேட்பாங்க. அதே மாதிரி உள்ளது படித்தா என்ன வருதுன்னு பாருங்க. டேட்டா அனாலிசிஸ், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா, பர்சன்டேஷன் அண்டு, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, ஹையஸ்ட் ஐசிஎஃப் இருக்கு, எல்சிஎம் இருக்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சது தான் இருக்கும். இது ரைட்டாவது ரிவிஷன் பண்ணால் போதும். அடுத்து பாருங்க, ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி 4மே படிச்சாகணும். அடுத்து யூனிட் 5 அண்ட் 4ல வந்து ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்டு, சதர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், கன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எல்லாமே படிச்சுக்கணும். இது உள்ளது மட்டும் பிடிஎஃப் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், யூனிட் 6ல் வந்து பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, யூனிவர்ஸ் படிக்கணும். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி படிக்கணும். அடுத்து பாருங்கள், யூனிட் 7 வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நிகழ்கால நடப்பு நிகழ்வுகளும் ஜென்ரல் நாலேஜ்னு ஒரு 10 மார்க்கு. அடுத்து பார்ட் 2ல சைல்டு சைக்காலஜி அண்ட் பீடியாட்ரி 30 மார்க்ஸ். நம்ம ஏற்கனவே எதில் படிச்சிருப்போம்னா டெட்டு தேர்வுக்கு எழுதினோம்னா அதுக்கு வந்திருக்கும் சைக்காலஜி. அது மட்டும் லைட்டாக ரிவிஷன் விட்டால் நம்ம சைக்காலஜியும் சுத்தமாக எடுத்துடலாம். அனைவரும் நன்றாக படித்து வட்டார கல்வி அலுவலராக, அதாவது பிஇஓவாக தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து லிங்க் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் படித்து இதை பார்த்துக்கலாம். இதுதாங்க சிலபஸ். நமக்கு இப்போ டிஆர்பி பிஜி முடிஞ்சது, அடுத்து டெட்டு முடிஞ்சது. இப்போ நமக்கு அடுத்த இருக்கு எக்ஸாம் வந்து இது ஒன்று தான், பிஇஓ எக்ஸாம். 59 வேகன்சி. இது கூடலாம், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக கூடலாம். படித்தால் கண்டிப்பாக வட்டார கல்வியராக பதவி உயர்வு பெறலாம். நன்றி, வணக்கம்.